நெல்லை மாவட்டத்தில் இன்று மிக மிக பலத்த மழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் இன்றும் மிக மிக பலத்த மழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் பிற 9 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மயிலாடுதுறை, நாகை, கடலூர் மாவட்டங்களிலும் மிக பலத்த மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் இன்றும் நெல்லை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, மயிலாடுதுறை, நாகை, கடலூர் மாவட்டங்களில் மிக பலத்த மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆர்வலர் திரு ஸ்ரீகாந்த் நம்மிடையே இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நெல்லை மாவட்டத்தில் இன்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எத்தனை மணி நேரத்திற்கு இந்த கனமழை தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார்? திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி, தென்காசி, அந்த தென் தமிழகத்தின் அந்த பகுதிக்கு இன்று இரவு வரைக்கும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சலனமானது தற்போது மெதுவாக நகர்ந்து அரபிக்கடல் பகுதிக்கு போகணும். அரபிக்கடல் பகுதிக்கு போனதுக்கு அப்புறம் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இன்று இரவு வரைக்கும் பரவலா பலத்த மழை நம்ம திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் நம்மளால பலத்த மழை பார்க்க முடிந்தது. இப்போ 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, நாகை, கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல இங்கேயும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இன்னும் எத்தனை மணி நேரத்திற்கு இருக்கு சார்? கண்டிப்பா டெல்டா பகுதியில ஆல்ரெடி பரவலா நம்ம மழை பார்த்துட்டு இருக்கோம். தஞ்சாவூர் மாவட்டத்தின் டெல்டா பகுதிகள், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் டெல்டா பகுதிகள்லாம் ஆல்ரெடி காலையிலேருந்து நல்ல மழையை பார்த்துட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி இன்று மாலை வரைக்கும் டெல்டா மற்றும் அதனை சார்ந்துள்ள தமிழகத்தின் பகுதியில் மழை நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரவு வரைக்கும் இருக்கும். ஏன்னா காற்று சுழற்சி, அதாவது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென் தமிழகத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால மழை இரவு வரைக்கும் நீடிக்கக்கூடும் பலத்த மழை. டெல்டா மாவட்டம் மற்றும் அதனை சார்ந்துள்ள தமிழகத்துல மாலை வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு பரவலா பலத்த மழை எதிர்பார்க்கலாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.